வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக சாஃப்டாக பஞ்சு மாதிரி நல்லா அருமையான அப்பம் தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இப்போ இந்த சாஃப்டான இனிப்பு அப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அப்பம் பண்ணுறதுக்கு மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மாவு பச்சரிசியில் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நீங்கள் சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணுறதை விட மாவு பச்சரிசி எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த அரிசியை 2-3 தண்ணி போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 3-4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா நைஸாக மஞ்சும் வரும், அப்பம் நமக்கு சாஃப்டாகவும் கிடைக்கும். இப்போ நான் இதை கழுவி ஊற வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்பத்துக்கு எடுத்து வச்சுருந்த அந்த 1 கப் அரிசியும் நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரமாக நல்லாவே ஊற விட்டுட்டேன். இப்போ இந்த அரிசி அப்படியே இருக்கட்டும். நம்ம அரிசி அரைக்கிறதுக்கு வெள்ளை தண்ணி ரெடி பண்ணிக்கணும், அதை ஊற்றி தான் நம்ம அரிசி அரைச்சிக்கணும். இப்போ அப்பத்துக்கு வெல்லம் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் 1 கப் பச்சரிசிக்கு 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவை கரெக்டான அளவில் இருக்கும். உங்களுக்கு அதிகமாக இருக்கும்னு நினச்சா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல இனிப்பு சுவை பிடிக்கும்னா 1/4 கப் 1.25 கப் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம பாகு பதம்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம். அப்படியே நம்ம அந்த வெள்ளத்தில் எப்போவுமே மண் தூசு இருக்கும், அதை வடிகட்டி எடுத்துக்கிறதுக்காக தான். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வெள்ளத்தை நம்ம நல்லா கரையை விட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிட்டு கொதி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா போதும். இப்போ இந்த வெள்ளத்தண்ணியை கொஞ்சம் ஆற விட்டுக்கோங்க. சூடாக இருக்கும்போது நம்ம மிக்சியில் சேர்த்து இந்த வெள்ளத்தண்ணியை ஊற்றி அரைக்க முடியாது. இப்போ இந்த வெள்ளத்தண்ணி கொஞ்சம் நல்லா ஆறி வந்த பிறகு நம்ம அரிசியை அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி கப் வச்சுட்டு அதில் நம்ம ஊற வச்சு வச்சுருந்த அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் அதில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்க. நீங்கள் ஏலக்காய் தூளாக வச்சுருந்தீங்கன்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் தூளாக இல்லாததால் அரிசி கூடவே சேர்த்துட்டு இந்த ஏலக்காவை நான் அரைச்சிக்கிறேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஓட சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த வெள்ளை தண்ணியை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட குறகுறப்பே இருக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நான் அரிசியை நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா வெண்ணெய் மாதிரி இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த மாவை பாத்திரத்தில் சேர்த்துட்டு கரைச்சிக்கு எடுத்துக்கிறதுனாலும் கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மிக்சியில் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டினோம்னா கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நமக்கு எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்துடும். அதனால் இப்போ மறுபடி மிக்சி கப்பை மூடிட்டு ஒரு சுற்று போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சி கப்பில் நான் தான் கோதுமை மாவை சேர்த்துட்டும் ஒரு அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இந்த மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாவை பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டா மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கட்டியாக இருந்துச்சுன்னா நமக்கு அப்பம் ஊற்றுறதுக்கு கஷ்டமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நமக்கு சாஃப்டாக கிடைக்காது. அதனால் மீதம் கொஞ்சமாக எனக்கு வெள்ளை தண்ணி இருக்குது. அந்த வெள்ளை தண்ணி முழுமையாகவே நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அரைக்கும் போது இந்த வெள்ளை தண்ணி முழுசாக ஊற்றிட்டு உங்களுக்கு அப்பவும் கட்டியாக இருந்ததுன்னா நார்மல் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து கூட நீங்கள் இதை கரைச்சிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம என்னதான் இனிப்பு செய்தாலுமே கொஞ்சமாக ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்தோன்னா தான் நமக்கு வந்து இனிப்பு சுவையை நல்லா தூக்கி கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த வெள்ளை தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு இருந்ததுன்னா நமக்கு அப்பம் ஊற்றுறதுக்கு சரியாக வைப்பாங்க. இந்த அளவுக்கு ஊற்றினா ரொம்ப தண்ணியாக இல்லை, அதே சமயத்தில் ரொம்ப கெட்டிமாவும் இல்லை. இந்த அளவுக்கு இருந்ததுன்னா சரியாக இருக்கும். இப்போ இதில் நான் 1 சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த மாவு உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் புளிக்க விட்டிங்கன்னா இந்த ஆப்ப சோடா சேர்க்க வேண்டாம். நீங்கள் மாவை அரைச்சிட்டு உடனே செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் ஆப்ப சோடா சேர்த்து செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். டைம் இருந்தால் புளிக்க விட்டுக்கோங்க. இப்போ நான் உடனே செய்கிறதால ஆப்ப சோடாவை சேர்த்து கலந்துட்டேன். நீங்கள் ஆப்ப சோடா கலக்கும் போது எப்போ செய்ய போகிறீங்களோ அந்த நேரத்துக்கு தான் கலக்கணும். அப்போ தான் நமக்கு எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் நமக்கு அப்பம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் இந்த கரண்டி எடுத்து ஒரு கரண்டி ஃபுல்லாக அப்படியே முழுசாக ஒரேடியே ஊற்றி விடுங்க. நிறுத்தி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு குண்டாக கிடைக்காது. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பிறகு அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஊற்றுனீங்கன்னா தான்
மேலே நல்லா திஞ்சு போகாமல் உள்ளே நல்லா வெந்தும் வரும், கோல்டன் கலராகவும் மேலே செவந்து வரும். இப்போ இந்த மாதிரி எண்ணெய் லேசாக மேலே அள்ளி விட்டுட்டு இன்னொரு சைடு வேகிறதுக்கு திருப்பி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை பிரட்டி விட்டு நல்லா செவந்து வெந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி சிறு தீயில் வச்சு நீங்கள் வேக வைக்கும்போது தான் உள்ளே எல்லாம் நமக்கு மாவு நல்லா வெந்து வரும். இப்போ இது வெந்து வந்ததை வெளியில் எடுத்துட்டு நம்ம மறுபடியும் ஊற்றிக்கலாம். நீங்கள் மொத்தமாகலாம் ஊற்ற முடியாது, ஒன்று ஒன்றா தான் ஊற்றி எடுக்கணும். நமக்கு நல்ல சுவையான இனிப்பு அப்பம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.